ஓ! உங்களுக்கு 3 2 அக்கா, நீங்க அது 2 பிரதர். பெரிய ஃபேமிலி போலயே. எனக்கும் அப்படிதான். எங்க வீட்ல நான் நல்ல பெரிய ஃபேமிலி. வீடியோலாம் தொடர்ந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். எங்க வீட்ல நாங்க வந்து 7 பொம்பள. நான் வந்து 4வது பொண்ணு. எனக்கு மூத்தது 3 பேரு. அடுத்தது வந்து 3 பேரு. பெரிய ஃபேமிலி. கிராமத்துல வந்து முன்னாடிலாம் அந்த மாரி தானே பெரிய ஃபேமிலியா தானே இருப்பாங்க. அந்த மாரி எல்லாரும் சேர்ந்தா எப்படி இருக்கும் எங்க ஃபேமிலில. எங்க வீட்ல வந்து ஒரு விசேஷம் வருது அப்படின்னா, ஒரு ஊர் மாதிரி எல்லாருமே வந்துருவாங்க. எங்களுக்கு இப்ப எல்லாருக்குமே 2, 3 பிள்ளை, அக்காளுகளுக்குலாம் 4, 4 பிள்ளைங்க அப்படிதான் இருக்காங்க. குழந்தைங்களுக்கு மட்டும் பஞ்சம் கிடையாது. அது வந்து குழந்தைங்கள வளர்க்கும்போது தெரியல. கடைசி டைம்ல தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சரி, இதுவும் இல்லாம எத்தன பேர் கஷ்டப்படியாங்க. அதனால பரவால்ல. கஷ்டத்தோட கஷ்டமா எல்லாமே தானா நடந்துட்டு இருக்கும். ஓகே சிஸ்டர். நேரம் ரொம்ப ஆயிட்டு. அதனால வீட்ல வேலைகள் இருந்தா பாருங்க. ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் நம்ம லைவ்ல வந்து நம்மட்ட சேட் பண்ணதுக்கு. வேலைகள தொடர்ந்து பாருங்க. ஹெல்த்த ரொம்ப கவனிச்சுக்கோங்க. ஏன்னா நான் நெறைய பேருக்கு அதான் சொல்றேன். நம்ம வேலை சூப்பர் வேலை. ஆனா ஹெல்த்த வந்து கரெக்ட்டா பார்த்துட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க. ஹெல்த் வந்து போனா திரும்ப வந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். வேலை இன்னைக்கு இல்லைன்னா அடுத்த நாள் கண்டிப்பா செய்யலாம். நான் என்னோட அனுபவத்த மட்டும் தான் எப்பவுமே எல்லாருக்கும் சொல்லுவேன். அதனால நீங்க வந்து வீட்லயும் வீட்டு வேலைகள பார்க்குறீங்களா, எல்லாமே பார்த்துட்டு பிள்ளைங்களுக்கும் இன்னும் எவ்வளோ சப்போர்ட்டா இருக்க முடியுமோ இருந்துட்டு, அதுக்கப்புறமா ஃப்ரீயா இருக்கிற டைம்ல வேலை பாருங்க. ரொம்ப நன்றி நீங்க இவ்வளோ நேரம் லைவுக்கு வந்ததுக்கு. தொடர்ந்து நம்ம வீடியோஸ் வந்து பாருங்க, சப்போர்ட் குடுங்க. லைவ்ல இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க. இல்ல டைம் நெறைய ஆயிட்டு அப்படின்னா சொல்லுங்க. லைவ் வந்து முடிச்சுக்கிடுவோம். ஏன்னா நைட் டைம் வந்து எல்லார் வீட்லயுமே வந்து கரெக்ட்டா இருக்காது இல்லையா? அதனால தான். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 6 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. 9 லைக் வந்து போட்டிருக்கீங்க. லைவ் முடிச்சுக்கிடலாமா? நான் வந்து இன்னும் ஒரு நாள் லைவ் வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு கம்யூனிட்டி டேப்ல ஒரு போஸ்ட் வந்து இது பண்ணுறேன். இத்தனை மணிக்கு லைவ் வர்றேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வேணால் நம்ம வந்து ஜாயின் பண்ணிவிடுவோம். ஏன்னா இன்னைக்கு வந்து எதுவுமே அறிவிப்பு இல்லாமல் வந்ததுனால நம்ம நிறைய பேர் வந்து வரல. கம்மியாக தான் வந்திருக்கீங்க. இனி வந்து அடுத்த நாள் லைவ் வரும்போது நான் வந்து உங்களுக்கு முன்கூட்டி ஏதாவது அறிவிப்பு கொடுத்து வரேன். ஆனால் அந்த கதையெல்லாம் நடக்கவே செய்யாது. ஏன்னா அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது வந்து ஒரு வேலையை கொண்டுட்டு வந்திருப்பாங்க. அந்த டைம் ஒதுக்க முடியாமல் இருக்கும். அதுக்காக தான் நான் யோசிச்சு ரொம்ப நாள் லைவுக்கே வர்றதில்லை. பதிமூணு பேர் இருக்காங்க. வணக்கம் எல்லாருக்கும். நம்ம வந்து இப்போ ஒரு 1:30 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு லைவ் போட்டு. அதனால இனிமேல் அடுத்த நாள் வந்து லைவ் வந்து போட்டேன் அப்படின்னா தொடர்ந்து பாரு. எப்போது டைம் இருக்கும்போது லைவ் வந்து நான் வர்றேன். எல்லாருக்குமே வந்து அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். வரக்கூடிய புத்தாண்டை ரொம்ப சிறப்பாக சூப்பராக கொண்டாடுங்க. நாங்களும் வந்து நல்லா கொண்டாடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் ஐடியாவில் இருக்கோம். அவ்வளோதான். நம்ம லைவ் வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் சப்போர்ட் கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இனி தொடர்ந்து லைவ்ல பார்க்கலாம். யாராவது லைவ்ல இருக்கீங்க அப்படின்னா ஒரு பாய் வந்து போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைவ் முடிச்சுக்கிட போகிறேன். முடிச்சிடலாமா? மறுபடியும் இன்னொரு நாள் லைவ்ல பார்க்கலாம். இவ்வளோ நேரம் சப்போர்ட் கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சிங்கன்னா அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டுருக்கோம். இது வரைக்கும் இந்த லைவை தொடர்ந்து பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே பாய். மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப நன்றி இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும்.